வணக்கம். ஓ நமச்சிவாய. இனி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் தெரியுங்களா? அழகாக பளபளவென்று இருப்பது எப்படி, அப்படிதான் பேசுவோம். என்னங்க மேடம் அழகாக பளபளவென்று இருப்பது எப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க? ஆமாம், எனக்கு இனிமேல் தேவைப்படாது, வயசாகி போயிடுச்சு. சின்ன பசங்க யாருக்காவது தேவைப்படும்ல. நான் பார்த்தேன், ஒரு வீடியோ பார்த்தேன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்து, அதான் உங்கள்கிட்ட சொல்லலாம்னு இருந்தேன். வேற ஒன்றும் இல்லை. இப்போ பளபளான்னு இருக்கணும், நம்மெல்லாம் அப்படிதான் நினைப்போம். யாராக இருந்தாலும் அப்படிதான் நினைப்போம். கருப்பாக இருந்தாலும் சிகப்பாக இருந்தாலும் பளபளான்னு இருக்கணும், அப்படிதான். கருப்பு சிவப்புன்றது இங்கே பேச்சு அல்ல, பளபளவென்று இருப்பது தான் பேச்சு. சரிங்களா? அப்போது நம்ம உடம்புல எந்த சக்தி கம்மியானாலும் அதுக்கு சப்ளிமெண்ட்ரி ஏதாவது தராங்க. அயனுக்கு சப்ளிமெண்ட் இருக்குது, கால்சியத்துக்கு சப்ளிமெண்ட் இருக்குது, அது மாதிரி எல்லாத்துக்குமே விட்டமின் டிக்கு சப்ளிமெண்ட் இருக்குது. நம்மளுக்கு சப்ளிமெண்ட் டேப்லெட்டு டாக்டர்ஸு தராங்க, அப்படிதானுங்க. அப்போ நான் என்ன நினச்சேன்னா, அப்போது நம்ம உடம்புல தோல் இருக்கு இல்லைங்களா, நம்ம ஸ்கின்னை க்ளீன் பண்ணுறதுக்கு, ஸ்கின்னில் இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்து நம்மளுக்கு தூய்மையாக வச்சுக்கிறதுக்குன்னு ஒரு சப்ளிமெண்ட் நம்ம உடம்புல எல்லார் உடம்புலையும் இருக்கும். குளுக்கோடயான் அது பேர். அது கம்மியாக இருந்ததுன்னா நம்மளுக்கு ஸ்கின் எல்லாம் ரொம்ப மோசமாக வறண்ட சருமம், அது இது புள்ளி வர்றது இதெல்லாம் வருமா. சரி, ஓகேங்க. இப்போ அதுக்கு சப்ளிமெண்ட்டு அப்படின்னு நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னு நினைப்போம். அப்படியா விஷயம்? இது தெரியாமல் போச்சே. இந்த ஸ்கின்னுக்கு சப்ளிமெண்ட் சாப்பிட்டா சரியாயிடுமா? அப்பாடா, என்ன சப்ளிமெண்ட் சாப்பிடலாம் அப்படிதான் தோணும். சரி, அதுக்கு ஒரு டாக்டர், அவர் டாக்டருங்க, அவர் ஒரு காணொலி போட்டிருக்காரு, அதை நான் பார்த்தேன். அதை பார்த்துன்னு அதில் என்ன சொல்கிறாருன்னா, ஜப்பானில் மேடான ஒரு டேப்லெட்டு, அதை வாங்கி 30 days சாப்பிட்டா நம்மளுடைய ஃபேஸ் ரொம்ப பளபளான்னு ஆகிடும், அழகாகிடும். சரி, அப்போ இது நமக்கு சரிப்பட்டு வராது. ஏன்னா ஜப்பான்லேருந்து வாங்கி நம்ம சாப்பிட்ணும், அது சைனா மேடை வாங்கி சாப்பிட்ணும். அது எந்த அளவுக்கு நமக்கு வேலை செய்யும் நம்ம உடம்புலேருந்து தெரியலை, விடுங்க. ஆனால் விட்டமின் சி சாப்பிட்டா நம்ம ஹெல்த்து, அந்த பாடி, அந்த ஃபேஸில் உங்களுக்கு ஒரு க்ளோனஸ் கிடைக்கும். விட்டமின் சின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லெமனில் இருக்குது. டெய்லி ஒரு ஆரஞ்சு சாப்பிட்லாம், அப்புறம் நெல்லிக்காய் கட்டாயம் சாப்பிட்லாம். இந்த 3 சாப்பிட்டாலே நம்ம ஃபேஸ்க்கு கொஞ்சம் நல்லா பளபளன்னு தான் இருக்கும். சரிங்களா? இதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. ஆனால் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா உங்களுக்கு, நீங்கள் அந்த இதெல்லாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் சொல்கிறாரு, சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அதை யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? அது என்ன ஏது அப்படின்றது எனக்கு ஒன்றும் அது சரிப்பட்டு வரல. ஆனால் இது ஒரு தகவலாக இருக்குமே, உங்களுக்கு சொல்லலாம். ஆனால் பளபளான்னு இருக்கணும்னா நாம் இது யூஸ் பண்ணால் போதும். டெய்லி ஒரு ஆரஞ்சு சாப்பிடுங்க, அதுக்கப்புறமா லெமன் ஜூஸ் சாப்பிடுங்க, நெல்லிக்காய் முடிஞ்சா சாப்பிடுங்க. சரிங்களா? வணக்கம்.